வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம மெக்காவில் இருக்கோங்க. வெறும் ஒரே நாள் ஒன் டேயில் மெக்காவில் என்னென்ன கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கோம். ஆல்ரெடி என்னென்ன இடம்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப். எக்ஸாக்டாக ரோமில் இருக்க கொலோசியமோட ரெப்ளிகா தாங்க இது. அண்ட் எங்கள் என்ட்ரி இஸ் ஃப்ரீ. அண்ட் இந்த இடத்துல க்ரௌடு சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் டெய்லியும் விசிட் பண்ணலாம், நைட்லேயும் விசிட் பண்ணலாம். நைட்டில் லைட்டிங்கோடு சேர்ந்து இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர் இஸ் எ கேலரி ஹியர். இங்கே ஈவெண்ட்ஸ்லாம் கூட நடக்கும். ட்ரஸ்ட் மீ, இங்கே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அடிப்பொலியாக கிடைக்குங்க. அப்படியே வெளியே இருந்து இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே உங்களுக்கு கெஃபே ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து டேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த இடத்தோட பேர் ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப்னு. இதுதான் மெக்காவோட அவுட்டர் ஹார்பர். அண்ட் இங்கே ஒரு சீனிக்கான வாட்டர் ஃப்ரண்ட் வாக்வே இருக்குங்க. இங்கே நடக்கிறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் குட்டி ரோம்க்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி ஆம்ஸ்டர்டாமுங்க. ஆமாம், ஆம்ஸ்டர்டாமோட தீமில் தான் இந்த இடம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹோட்டல்ஸ், கெசினோஸ் அண்ட் கெஃபே. இங்கே இருக்க ஒவ்வொரு பில்டிங்குமே யூரோப்பியன் ஸ்டைலில் தான் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு யூரோப் தான் ஞாபகப்படுத்துது. இங்கே நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பில்டிங் இருக்குங்க. அண்ட் திஸ் இஸ் இட். இது ஒரு ஹோட்டல் அண்ட் கெசினோ. எவ்வளோ கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதோட நம்ம ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப்க்கு பை சொல்லிடலாம். அண்ட் அடுத்து நம்ம போக போகிற லொக்கேஷன் தான் மெக்காவோட ஹைலைட்டே. அங்கே நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தாங்க போக போகிறோம். ஸோ அந்த வே அப்படியே லஞ்சும் முடிச்சிட்டோம். இப்போ மெக்காவோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்க. இங்கே வெல் கனெக்டட் சிட்டி இது. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க, போடுறீங்க லொக்கேஷன் அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் எந்த பஸ் எடுக்கணும், அது எந்த டைமில் வரும், எல்லாமே உங்களுக்கு கூகுள் மேப்ஸ்லேயே வந்துடுங்க. அண்ட் நீங்கள் பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் $6. நீங்கள் ஹாங்காங் டாலரும் யூஸ் பண்ணலாம், பட் ஒன்லி கேஷ். அண்ட் நீங்கள் கரெக்டான சேஞ்ச் கேரி பண்ணணும். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து பெடஸ்ட்ரியன் வாக்வேக்குங்க. கீழே சப்வே போகுது, அப்படி இல்லைனா லிஃப்ட்டும் இருக்குது ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கெல்லாம். சரி, ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. நீங்கள் ஜாக்கி சானோட ரீசெண்ட் மூவி த ஷேடோஸ் எட்ஜ் பார்த்துருக்கீங்களா? அது ஃபுல்லி ஷார்ட் அண்ட் மெக்காவ் தாங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சீன் கூட ஒரு பிளேஸ் ரிலேட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மெக்காவ் டவர். இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட இருக்கும். டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு வந்திருக்கோங்க. சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். வெனிஸ், லண்டன், பாரிஸ் எல்லாமே ஒரே இடத்துலங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ரோமோட ரெப்ளிகா, ஆம்ஸ்டர்டாமோட ரெப்ளிகா, இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரில. பட் இது நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. லண்டன்லேருந்து ரோட் க்ராஸ் பண்ணால் பாரிஸா, அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நடந்தோன்னா வெனிஸா. அதுவும் இது எல்லாமே வீசா எல்லாமே பார்க்கலாமா? வாங்க அப்படியே உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் உங்களுக்கு வெளியே மட்டும் லண்டன் மாதிரி இல்லைங்க. உள்ளே வந்தீங்கனாலும் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் உங்களுக்கு லண்டனோட ஃபீலே தான் கொடுக்கும், லண்டனில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். இதெல்லாம் ஓகே. இது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது லண்டனர் ஒரு ஹோட்டலுங்க. யா, யூ ஹர்ட் இட் ரைட். இது ஒரு ஹோட்டல் அண்ட் உள்ள கெசினோவும் இருக்குது. இது மால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் டூரிஸ்ட் டு விசிட். நீங்கள் லக்ஸுரியஸான ஸ்டே பிளான் பண்ணுறீங்கன்னா இதை விட வேறு என்னங்க வேணும்? இட்ஸ் கோன் காஸ்ட் யூ அரவுண்ட் 50,000 per day. உங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு இப்படி ஒரு வியூ கிடைக்கும். இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா இப்படி ஒரு வியூ கிடைக்கும். உங்களை பிக் பண்ண ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரும். எப்படிங்க, செமையா? இதெல்லாம் எதுவும் வேணான்னா நீங்கள் வெளியே இருந்து ஜாலியாக இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம். அண்ட் லண்டனருக்குள்ளே இருந்தே உங்களுக்கு இங்கே வெனிஸ் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அது போகிற வழியில் உங்களுக்கு இந்த ரெண்டோட வியூவும் கிடைக்கும். அண்ட் இங்கேருந்தும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா யூல் ஃபைண்ட் திஸ் பிளேஸுங்க. யூஆர் ரைட். இதான லூவி விட்டானோட ஸ்டோர். லுக் அட் ஹவு இட் இஸ். லூவி விட்டானோட ஸ்டோர் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். பட் இங்கே இட்ஸ் ரியலி யூனிக். பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு வி ஃபெல்ட் சம்திங் ஓப்பன் டு ஸ்கை, அந்த மாதிரி பிரைட்டராக வி ரியலி ஃபெல்ட் சர்ப்ரைஸ்டுங்க. ஏன்னா மால்குள்ளே நம்ம நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பிரைட்னஸ் வந்தது. அண்ட் திஸ் இஸ் த வெனீஷியன். நீங்கள் ஒரு நிமிஷம் வெனிஸில் இருக்கோம் அப்படின்னே நினைக்க போகிறீங்க. அடுத்ததாக பாரிஷியன். இதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாரிஸோட வைப்பு கொடுக்க போதுங்க. இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு சவெனியர் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பலாங்க. நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஃப்ளைட், 6 o'clock எல்லாம் கிளம்பணும்.
ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துச்சுங்க. நாங்கள் எந்திரிக்கும் போதே டைம் 7. நாங்கள் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது 1 hour ஆகுங்க. அண்ட் நம்ம பஸ் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டேன்றதுனால நாங்கள் வச்சுருந்த கேஷ் எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே கார்ட்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கூகுள் மேப் நம்ம 8:30 தான் ரீச் ஆகும்னு காட்டுதுங்க. நம்மளோட இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் 9 o'clock. பட் ஒரு வழியாக நாங்கள் 7:55 ரீச் ஆகிட்டோங்க. எப்படின்னு எங்களுக்கும் தெரியல. வர வழியில் பஸ்லேயும் வைஃபை இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிட்டோம். ஏர்போர்ட்டில் இந்த கப்ஸ் பார்த்தோங்க. இங்கே பாருங்கள், கோன் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது எதுக்கு இந்த ஷேப் அப்படின்னு தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அறக்க பறக்க வந்து ஒரு வழியாக கரெக்டான டைமுக்கு ஃப்ளைட் போர்ட் பண்ண போகிறோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்ட்ரி போக போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு எங்கள் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுறதுக்கு டுகெதர் ட்ரெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பாய்.